ஐஸ்வர்யா மகா 2 பேருமே சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. அங்கே ஆப்போசிட்டில் சூர்யா இருக்கார். அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இங்கே பாரு மகா, அந்த சிங்கு நம்மளையே பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. இல்லை இல்லை, நீ நல்லா நோட் பண்ணு, நம்மளையே தான் விட்டு விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம வந்திருக்கோம், அதனால் ஒரு டவுட்டில் பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இப்போ என்னக்கா பண்ணுறது, அந்த மதனை பற்றி கண்டிப்பாக விசாரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ அமைதியாக எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே போயிட்டு அந்த ஜூஸ் கல்ல சொல்கிறாங்க, இங்கே மதன் ஒருத்தர் வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபோட்டோ காட்டுமா, அப்போ தான் தெரியும். ஃபோட்டோவை காட்டுறாங்க. நான் வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு அப்படி கீழே இறங்கி வராங்க. வரும்போது அந்த கடைக்காரர்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அந்த சிங்கு எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான், அவனை பார்த்தா ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. அப்படியே பிடிக்கிறாரு. சிங்கு அப்படி பிடிச்சிட்டு, எங்கே எதுக்காக வந்திருக்க, உன்னை பார்த்தா டவுட்டாக இருக்குது, நான் போலீஸில் பிடிச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த கடைக்காரர். என்ன பார்த்தா உங்களுக்கு டவுட்டாக இருக்கா, என்னோடய ஒய்ஃப் தாங்க முன்னாடி போகிறாங்க, அவங்க பேர் மகா, இங்கே வா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே மகா அப்படியே சிரிக்கிறாங்க. என்னை தேடின்னு பின்னாடியே நீங்கள் ஃபாலோ பண்ணி வரீங்க, அப்படியே இருங்க, நைஸாக போயிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு மகா ஐஸ்வர்யா 2 பேருமே அங்கேருந்து போகிறாங்க. அப்போ சொல்கிறாரு சூர்யா, இங்கே பாருங்கள், அவங்க தான் என்னோடய ஒய்ஃப், நான் வேஷம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து காட்டுறாரு. சரிங்க சரிங்க சரிங்க, நான் நம்புறேன், நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து சூர்யா வராரு. வீட்டுக்கு வந்தவொடனே சொல்கிறாரு, மகா எங்கேயும் போகாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல, எதுக்காக நீ போனேன் அப்படின்னு சூர்யா கேட்குறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் தலையிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு சூர்யா கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, நீ போகிற, உன் பின்னாடியே தான் நான் வந்தேன். ஆமாம், நீங்கள் வந்தது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்காக அந்த ஜூஸ் கரெக்டாக என்ன மாட்ட விட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், பின்ன என்னை எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, நான் தான் வராதீங்கன்னு சொன்னேன்ல அப்படின்னு மகா சொல்கிறாங்க. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு ஏதாவது ஆகிட போகுதுன்றதுக்காக தான் நான் வந்தேன், வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சூர்யா சொல்கிறாரு. சரி சரி, எங்கள் அக்கா பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு மகா சொல்கிறாங்க. கௌதம் மதன் 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கௌதம் சொல்கிறாரு, இங்கே பாரு, இதில் கேமரா இருக்குது, நீ பேசுறது, ஐஸ்வர்யா பேசுறது எல்லாமே ஃபோட்டோவாக அப்படியே எடுத்துரு, அதை நான் வீடியோவாக நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு எவ்வளோ பணம் தரேன் தெரியுமா, அவ்வளோ பணம் நான் தரேன், நீ சப்போஸ் ஜெயிலுக்கு போனால் கூட உன்னை நான் என்னோடய செல்வாக்கை வச்சு நான் வெளியே எடுத்துருவேன், எவ்வளோ பணம் வருது சரியா, அதனால் கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மதன் யோசிக்கிறாரு, இவன் சொந்த பொண்டாட்டியே இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், எதுக்காக நீங்கள் ஐஸ்வர்யா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அவன் பொண்டாட்டியை நல்லா பார்த்துப்பான், நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு மதன் கேட்குறாரு. அதுக்கு கௌதம் சொல்கிறாரு, எனக்கு அந்த ஐஸ்வர்யாவை சுத்தமாக பிடிக்கல, அதுக்கிட்ட பணமும் இல்லை, ஒன்றுமே இல்லை, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. அட பாவி, பணத்துக்காகவா பொண்டாட்டியை வேணான்னு சொல்கிற, நீலாம் என்னை ஜெயிலில் நான் உள்ளே போனால் கூட நீலாம் எடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. மகா ஐஸ்வர்யா 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருக்கா, உனக்கு பதில் நான் போகிறேன் சரியா, நீ எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து வெளியே வராங்க. அப்படி சூர்யா பார்க்குறாரு, நான் இத்தனை வாட்டி சொல்லியும் இப்போ நைட்டில் எங்கே போகிறாங்க 2 பேரும், ஐயோ பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் வராரு. இங்கே பாரு அக்கா, நான் போகிறேன், நீ எதுவும் பண்ணாத, ஏன்னா நீ போனால் கண்டிப்பாக ஏதாவது சொதப்பிடுவா, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே மகா வராங்க. எனக்காக நீ இவ்வளோ பண்ணுற, என்னை காப்பாற்றுறதுக்கு உன்னை நான் மறக்கவே மாட்டேன் மகா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, அமைதியாக இரு, அந்த மதனை நம்ம கண்டிப்பாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. மகா அப்படியே ஐஸ்வர்யா பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க.